அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான தகவல், கியூட் பிஜி 2025க்கு சில அப்டேட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் ஷெட்யூல், டேட்டு, டைமு, சப்ஜெக்ட் கோடு இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. அதை பற்றின ஒரு முழு விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலில் இதை பற்றின விஷயம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி தாங்க ரிலீஸ் ஆச்சு பப்ளிக் நோட்டீஸ் 26ஆம் தேதி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷெட்யூல் அண்ட் டேட் ஷீட் ஃபார் த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டேட்டோட வித்து கோடு. அதுதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இதனோட ஹைலைட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் 2025க்கு ஆல் இண்டியா லெவலில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சில ஸ்டேட்டு ப்ளஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே பிஜி கோர்சஸ்க்கான அட்மிஷன், அந்த அட்மிஷனுக்கான இந்த டெஸ்ட்டு தான். ஓகேங்களா, 25-26க்கு. ஸோ 2ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 2லேருந்து 8 பிப்ரவரி வரைக்கும் இருந்துச்சு அப்ளிகேஷன் ஓப்பனு. அப்புறம் கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு மார்ச் 13லேருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் நடக்குது. மொத்தம் 43 ஷிஃப்ட்டு, 90 நிமிஷம் ஒவ்வொன்றும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பேர் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 157 சப்ஜெக்ட்ஸுக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகிறது. 4,12,024 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. who are allowed to choose up to 4 டெஸ்ட்டு. ஒவ்வொருத்தரும் 4 டெஸ்ட் பேப்பர் ஆர் டெஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா 4 தான் எழுத முடியும், அதுக்கு மேலே எழுத முடியாது. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கு, ரெஃபர் பண்ணால் பார்த்துக்கலாம். டீட்டெயில் ஷெட்யூல் யாருக்கு. இன்னொரு விஷயம் வந்து மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி எக்ஸப்ட் த ஃபாலோயிங். ஓகேங்களா, 2 லாங்குவேஜ் இருக்குது. 41 லாங்குவேஜ் பேப்பர்ஸ், அது ஒன்று லாங்குவேஜுக்குன்னு தனி பேப்பர் இருக்குது. அப்புறம் எம்டெக் ஹையர் சயின்சஸுக்கு இது பேப்பர் வில் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஆச்சரியா பேப்பர்ஸ் இதெல்லாம் பாருங்கள் என்னென்ன பேப்பர் எதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சிட்டி இன்டிமேஷன் எங்கே எக்ஸாம் நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் போடுவாங்க. அதாவது 10 டேஸ்க்கு, எக்ஸாமுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மார்ச் 13 சொன்னால் அட்லீஸ்ட் 3ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெகுலராக வெப்சைட்டை பாருங்கள், அது மறந்துடாமல். இதுதாங்க ஷெட்யூல்னு பார்த்தோம்னா, அந்த முதல் நாள் யார் 13ஆம் தேதி என்னென்ன ஷிஃப்ட்டு 1 ஷிஃப்ட்டுன்றது காலையில் 9 to 10, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெலாம் இருக்குது பாருங்கள், அது சப்ஜெக்ட் கோடு. ஷிஃப்ட்டு 2ல் 12:30 to 2 அந்த மணி. அப்புறம் ஷிஃப்ட்டு 3 பார்த்தோம்னா 4 to 5:30. இதுதான் அந்த ஷெட்யூல் டைம். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு நடக்குது. 3 ஷிஃப்ட்லேயும் என்னென்ன பேப்பர்லாம் நடக்குது, உங்களுடைய ஷெட்யூல் எப்போ வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. என்ன பண்ணீங்க, சப்ஜெக்ட் கோடெல்லாம் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, என்ன கோர்ஸுக்கு, அந்த கோர்ஸுக்கு ரிலவெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம். அதனால தான் இந்த இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. இந்த சென்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். அதோட அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.